பழங்காலத்தில் உலகம் அமைதியாக இருந்த காலம். ஆனால் அந்த அமைதியை குலைக்க ஒரு பெரும் பிரளயம் வரப்போகிறது என்பதை தேவர்கள் உணர்ந்தார்கள். அந்த நேரத்தில் மன்னன் சத்யவிரதன் நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவரது கையில் ஒரு சிறிய மீன் சிக்கியது. அரசே, என்னை பெரிய மீன்கள் விழுங்கிவிடும், தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். கருணையுடன் சத்யவிரதன் அந்த மீனை ஒரு குடுவையில் வைத்தார். ஆனால் ஒரே இரவில் அந்த மீன் பெரிதாக வளர்ந்தது. குடுவை, கிணறு, குளம், இறுதியில் கடல் வரை எங்கும் அந்த மீன் அடங்கவில்லை. நான் சாதாரண மீன் அல்ல, நானே திருமால். விரைவில் பிரளயம் வரும். நீ ஒரு பெரிய கப்பல் கட்டு. 7 முனிவர்கள், உயிர்களின் விதைகள், வேதங்கள் அனைத்தையும் ஏற்றிக்கொள். பிரளயம் வந்தது. முழு பூமியும் நீரில் மூழ்கியது. அப்போது அந்த மாபெரும் மீன் மத்ஸ்ய அவதாரமாக தோன்றினார். என் கொம்பில் கயிற்றை கட்டு. பிரளயம் முடிந்தது. வேதங்கள் மீட்கப்பட்டன. புதிய உலகம் உருவானது. கருணையும் பக்தியும் இருந்தால் அதை காக்க தெய்வமே அவதரிப்பார்.